இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 19:12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ இராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் இராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே பிலாத்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையக்கூடாதபடி பல தடவை இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ண சந்தர்ப்பம் பார்க்குறான். அவனுக்கு நல்லாவே தெரியுது இவர் தான் நசரேயன், யூதருடைய ராஜா, தேவ மனிதன்னு. ஆனாலும் மக்களுக்கு பயந்து அவனோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய மனசில்லாட்டினாலும் அதை செய்கிறான். நாமளும் பல தடவை இந்த பிலாத்து போல் ஆகிறோம். யூதர்கள்னாலும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள்னு உணராமல் தேவனை சிலுவையில் அறைய சொன்னாங்க. ஆனால் பிலாத்துவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் தேவனை சிலுவையில் அறைய விட்டான். அப்போது தேவனை அறியாதவங்க, உணராதவங்க தேவனை ஒதுக்கி வைக்கிறத காட்டிலும் தேவனை உணர்ந்தவங்க தேவனை ஒதுக்கி வைக்கிறது இன்னும் அதிக பாவம். எத்தனையோ விஷயத்துக்காகவும் எத்தனையோ மனிதர்களுக்காகவும் நாம் தேவனை பல தடவை தள்ளி வைக்கிறோம். நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்தவருக்கு நம்மளோட அன்பையும் அவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற இருதயத்தையும் நாம் அவருக்கு காணிக்கை செலுத்தும் போது மட்டும்தான் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதுக்கு அர்த்தமாகும். ஆமேன்.